குப்பையிலிருந்து ஒரு இலவச ட்ரிப். என்னடா இது! குப்பையிலிருந்து ட்ரிப்பா? அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் என் ரியல் லைஃப்பில் நான் எப்படி குப்பையிலிருந்து ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. எங்கள் வீட்டு ஸ்டோர் ரூமில் நான் எப்போவுமே ஒரு ஓரமாக ஒரு பெரிய பேக் ஒன்று வச்சுப்பேன். அதில் அப்பப்போ வந்து வேண்டாம், பழசு, இது நமக்கு உபயோகப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் பொருள் ஏதாவது உடஞ்சிடுச்சுன்னா கூட அந்த பொருள் எல்லாம் வந்து அந்த பேகுக்குள்ளே போட்டு வச்சுட்டே வருவேன். பேப்பர்ஸு, புக்குக, அந்த மாதிரி எந்த பொருள் உடஞ்சாலும், எலக்ட்ரானிக் ஐட்டம் எது உடஞ்சாலும் சரி, பழசாயிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு, நீ அதை ரெடி பண்ணி கூட சரி பண்ண முடியாது, ஓட்ட முடியாதுங்கிற பொருள் எல்லாத்தையும் நான் உடனே தூக்கி குப்பையில், இது நமக்கு உபயோகப்படாதுன்னு குப்பையில் தூக்கி போட மாட்டேன். ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கிற அந்த பேக்கில் போட்டுக்கிட்டே வருவேன். ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா என்ன ஆகும்னா, அந்த பேக் நிறையும். அந்த நிறையும் போது பழைய பேப்பர்காரை வர சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பழசுக்கு போட்டேன்னா ஒரு 200 300 கிடைக்கும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கிடைக்கும். அதை வந்து நான் வீட்டு செலவுக்கோ வேறு எந்த செலவுக்கோ நான் அதை பயன்படுத்த மாட்டேன். அதை அப்படியே தனியாக ஒரு உண்டியில் நான் போட்டு வச்சுட்டே வருவேன். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த உண்டியில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம பழசுக்கு போடும்போது பார்த்தா வெறும் 200 300 அப்படி தான் கிடச்சிட்ருக்கும். ஆனால் அதுவே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, காம்பவுண்டிங்காக அடிக்கடி நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்கா போட்டுட்டு வரும்போது என்ன ஆகுன்னா, அதை சேர்த்து வைக்க ஒரு பல்காகவே ஒரு அமௌண்ட் ஆயிடுது. இந்த தடவைனா எனக்கு வந்து பழைய ஃப்ரிட்ஜுடைய கம்ப்ரஸரு, பழைய கம்ப்யூட்டர் வந்து வச்சுருந்தோம். அதுக்கு பதிலாக புது கம்ப்யூட்டர் வாங்கிட்டோம். பழைய கம்ப்யூட்டர் சுத்தமாகவே டேமேஜ் ஆகிடுச்சு, உபயோகப்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த கம்ப்யூட்டரு அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பழசுக்கு போட்டோம். இந்த மாதிரி வந்து பழைய ஃப்ரிட்ஜு நம்ம சரி ஷெல்ஃபாக தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காம, திடீர்னு ஒரு ஐடியா வந்து அதனுடைய கம்ப்ரஸரையும் தூக்கி பழசுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பழைய பேப்பர்காரை வர சொல்லி அதை கழட்டி போட்டோம். அப்புறம் புது ஃப்ரிட்ஜினுடைய பாக்ஸு அது எல்லாத்தையுமே வந்து நான் போட்டேன். இந்த தடவை தான் இப்படி உடனே போட்டேன். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு ஸ்டோர் ரூமில் அந்த பேக்கில் சேர்த்து வச்சு 3 மாதத்துக்கு ஒருக்கா போடுவேன். அப்படி நம்ம போடும்போது வந்து சும்மா வேஸ்ட்டாக தூக்கி போட்டிருந்தோம்னா அது ஜீரோ பைஸ் தான் நமக்கு. அதவே கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணி, அது நீட்டாக அக்குமுலேட் பண்ணணும். அது கசகசன்னு போட்டு வைக்கக்கூடாது. நீட்டாக ஒரு பேக் வச்சு போட்டு அதை வந்து நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை போடும்போது நமக்கு ஒரு சின்ன தொகையாக சேரும். அதை நம்ம உண்டியலில் போட்டு வச்சுருப்பேன் நான். போட்டு வச்சுருந்து 3 வருஷம் கழித்து பார்க்கல, உண்மையிலுமே சொல்கிறேங்க, ஒரு நல்ல தொகையே எனக்கு சேர்ந்துருக்கும். அது கூட இன்னும் கொஞ்சம் காசு போட்டு நாங்கள் ட்ரிப் பிளான் பண்ணி போயிடுவோம். எங்கள் வீட்டில் எப்போவுமே ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வைப்பேன் நான். இது வந்து ஏன்னா போட்டிருந்தோம்னா சும்மா தான் குப்பையாக தூக்கி நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா? அதனால இது வந்து நமக்கு இப்போது வீடும் சுத்தமாச்சு, நம்ம சந்தோஷத்துக்கு ஒரு அமௌண்ட்டு சும்மா குப்பையிலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. அது ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ட்ரிப் மாதிரி தான். 75% அமௌண்ட் வந்து ட்ரிப்போட அமௌண்ட்டை நான் குப்பையிலேருந்தே நான் சேர்த்திருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே அப்படி தான் ஸ்மார்ட்டாக சேர்த்தி வச்சு நாங்கள் வந்து ஒரு சூப்பர் ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிடுவோம். இதே மாதிரி இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே இப்போவே ஒரு பெரிய பேக் எடுத்து உங்கள் ஸ்டோர் ரூமில் வாங்கி வைங்க. இல்லை ஸ்டோர் ரூமில் வச்சு உங்களுடைய வீணாக போகுது அப்படிங்கிற தொகையை பொருளை வந்து அந்த பேக்கில் அக்குமுலேட் பண்ணிகிட்டே வந்து பாருங்கள். பொறுமையாக சேர்த்துங்க. பொறுமையாக சேர்த்தனோம்னா நம்மளுடைய 3 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் கூட அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ரிப்பு போகிறதுக்கு ஒரு சிறு தொகை நம்ம சேர்த்திடலாம். நம்ம கை காசு செலவு பண்ணாமல் ஃப்ரீ ட்ரிப் போன மாதிரி இருக்கும். நீங்களும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் லைஃப்பில் உண்மையிலுமே நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த அமௌண்ட்டை.
இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.